திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சௌம் சரணவாய நமக. ஓம் கம் கணபதியே நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜத்தின் சிவகுருநாதரின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வார ராசி பலன், அதாவது சித்திரை 21 முதல் சித்திரை 27 வரை, மே 4ஆம் தேதி முதல் மே 10ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரத்தில் கிரகங்களின் பதிவை நிலையை வைத்து நாம் இந்த வார ராசி பலனை சொல்கிறோம். இந்த வாரம் பிரமாதமாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் மே 10ஆம் தேதி செவ்வாய் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு போகிறார். அது செவ்வாய் சனி சேர்க்கை விலகி ஒரு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு செவ்வாய் பிரிந்து செல்வது ஒரு பெரிய ரிலீஃபு. ஒரு இண்டிவிஜுவலுக்கு மாத்திரம் இல்லை, நாட்டுக்கு. ஏன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீனத்தில் செவ்வாய் சனி இருக்கிறதுனால நிறைய தீ விபத்துக்கள் எல்லாமே நடந்துகிட்ருக்குது. அதனால் அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால் அதுதான் இதனுடைய தாக்கங்கள் அடுத்த வாரம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம மே 10ஆம் தேதி வரைக்கும் உள்ள வார பலனை பார்க்கிறோம். அதனால் மே 10ஆம் தேதி நம்ம அதை அடுத்த வார பலனை வரும்போது அதனுடைய தாக்கங்களை பார்க்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாரம் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியன் முதல் மேஷத்திலும், சுக்கிரன் ரிஷபத்திலும், குரு மிதுனத்திலும், கேது சிம்மத்திலும், ராகு கும்பத்திலும், செவ்வாய் சனி மீனத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். இதை வைத்து நாம் ஒவ்வொரு இதுவும் பல ராசிக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் முதலாக பார்க்க இருப்பது மேஷம். மேஷராசிக்கு சந்திரன் 8, 9, 10, 11 இடங்களில் சஞ்சரிக்கிறார். அதனால் அதனுடைய பலன் என்ன என்று பார்க்கும்போது, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் மனதில் இடம் புரியாத சந்தேகங்கள், சிந்தனைகள், குழப்பங்கள்லாம் தோணும். உத்தியோகத்தில் பணி நிமித்தமாக வேறு இடத்துக்கு தற்காலிகமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அலுவலகத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் தடையெல்லாம், தாமதங்கள் ஏற்படலாம். நினச்ச காரியங்கள் செய்ய முடியாமல் போகலாம். இல்லை செஞ்ச காரியத்தை திருப்பி செஞ்சிட்ருக்கலாம். அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இந்த 2 நாள் கழிஞ்சிருச்சுன்னா புதன்கிழமையிலிருந்து நல்லாயிருக்கும். புதன்கிழமை எப்படி நல்லாயிருக்கும்? தொழிலில் நல்ல முன்னேற்றம் நல்லாயிருக்கும். வியாபாரம் லாபம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சகோதர வழிகளில் ஏற்பட்ட சலசலப்புகள்லாம் நீங்கும். தந்தையினுடைய அறிவுரையால் ஒரு சுமூகநிலை உண்டாகும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் புதிய நண்பர்கள் வருகையால் ஓரளவுக்கு லாபங்கள்லாம் உண்டாகும். ஆகக்கூடி இந்த வாரம் உங்களுக்கு நல்லதொரு வாரமாகவே இருக்கிறது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு சிவப்பு மலர் மாலை சூட்டி வழிபடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அடுத்து ரிஷபம். உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணியிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் எதிர்பாராத செலவுகள்லாம் வரும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள்லாம் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, புதிய முயற்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெற்றி பெறும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வேலையில் நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. ஏன்னா நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைத்த நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு உற்சாகம் அதிகமாக இருக்கும். நல்ல ஆர்வத்தோடு அந்த பணிகளை செய்து கொண்டு இருப்பீர்கள். கூட்டு தொழில் வியாபாரம்லாம் நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஸ்லாம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகள்லாம் செய்வீங்க.
குடும்பத்தில் அப்பப்போ சில சலனங்கள் தோன்றி மறையும், சங்கடங்கள் தோன்றி மறையும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. வீட்டில் இருப்பவங்கள சந்தோஷமாக வச்சுப்பீங்க. அவரோட ஒரு சில பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்தீபம் ஏற்று அர்ச்சனை பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வரவு பல வழிகளில் வந்தாலும் செலவுகளும் கூடவே வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து இதுவரைக்கும் தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்கள் நல்லா வியாபாரம் இருக்கும், வருமானம் இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்லாம் வருவாங்க. அதற்கான திட்டங்களெல்லாம் வகுத்து நல்லா செயல்படுத்துவீங்க. தொழில் முன்னேற்றமாக நடைபெற்று நல்ல லாபங்கள் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி இருந்தாலும் சிறு சிறு சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அது லேசாக காத்திருக்கும் போது எதை மண் வர போகிறதா, அதை சமாளித்து தான் ஆகணும். பிள்ளைகள் மூலம் சில சங்கடங்கள் வரும். அப்படின்னா அதுவே சரியாயிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் முழுவதும் பெருமாளை பாராயணம் செய்வது, பெருமாளுக்கு பிரீத்தி செய்வது நல்ல பலனை தரும். கடகம், எண்ணிய காரியங்களை நினச்சபடி நடக்குங்க. நேரங்காலம் பார்க்காம வேலை பண்ணுறதுக்கு நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் இங்கே நடக்க போகுது. எதிர்பார்க்குற வரவுகள்லாம் தன்னால் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் பணிசுமை அதிகரித்தாலும் வருமானம் கூடுதலாக கிடைக்கிறதுனால அதை சந்தோஷமாக செய்வீங்க. புதிய முதலீடுகள் கிடைச்ச வருமானத்தை என்ன செய்கிறது, புதிய முதலீடுகளை தான் போடணும். சில பேர் கடன் தொல்லைகள் எல்லாம் தீர்த்து கடனிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தடைப்படலாம். அதுக்கெல்லாம் மனம் தளராதீங்க. எல்லாம் நல்லபடியாகவே நடந்துகிட்ருக்கு. வங்கியில் சேமிப்பு உயரும். பங்குச்சந்தை வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அகலக்கால் மட்டும் வச்சிடாதீங்க. இந்த வாரம் சிறப்பாக இருப்பதற்கு சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். அடுத்து சிம்மம், வேலை பார்க்குறவங்க வெளியூரில் பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஆஃபீஸ் ரெக்கார்டெலாம் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்குவாங்க. இல்லாட்டி ஆடிட்டிங்கில் அல்லது இன்ஸ்பெக்ஷனில் மாட்டிக்குவீங்க. சொந்த தொழில் சுய தொழில் செய்பவர்களெல்லாம் நல்ல சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பீங்க. நல்ல லாபங்கள் வரும். புதிய புதிய திட்டங்களை பயன்படுத்தி பண வசதிகளை பெருக்குவீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் உதவியோடு அல்லது கூட்டாளிகள் உதவியோடு வியாபாரத்தை நல்லா விரிவாக்கம் செய்வீங்க. பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கறது, அவங்களுடைய விஷயத்தில் அக்கறை செலுத்துதுன்னு சொல்லி அவர்களை நல்ல உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்குவீங்க. குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆகணும். நண்பரின் உதவியால் அந்த நிலைமையெல்லாம் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் அதுக்காக பெரிய அளவில் கடன்லாம் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினா கட்டுறது கஷ்டம். ஏன்னா அஷ்டமத்தில் சனி இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி 8ல் போய் இருக்கும்போது பிரச்சனைகள் வரும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் எல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க. தலை வச்சே படுக்காதீங்க. அந்த பக்கத்தில் உழைப்பால் வரும் பணம் போதும் உங்களுக்கு. இந்த வாரம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்தது கன்னிங்க, தள்ளி வச்ச காரியங்களை தளராத தாக்கத்தோடு செய்கிற காலங்க அது. சில தடைகள் இருந்தாலும் அவற்றை முயற்சி செய்து வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் சிரமங்கள் குறைந்து உயரதிகாரி ஆதரவு கிடைக்கும். நண்பர்கள் பணியாளர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. சொந்த தொழில் செய்பவங்கள்லாம் நவீன யுக்திகளை பயன்படுத்தி வெற்றியை சுலபமாக்கிடுவீங்க. தொழில்நுட்பம் தெரிந்த உதவியாளர்களை சேர்த்துக்கொள்வீர்கள். அவர்களால் உங்களுக்கு வியாபாரம் நல்லா விரிவாக்கி தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள்லாம் வரும். கூட்டு தொழிலெலாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். கலைத்துறையினுடைய எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. இந்த வாரம் சனிக்கிழமை அன்று ஐயப்பன் வழிபாடு செய்வது மகிழ்ச்சியை தரும். துலாம், எத்தனை தடை வந்தாலும் நீங்கள் அதில் வெற்றிகரமாக போய் வீர நடை போட்டு செய்ய போகிறீங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் அதிகாரிகள் ஆதரவு நல்லாவே இருக்குது. அதனால் எந்த வேலை செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. சொந்த தொழிலில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். சொந்த தொழில்னாலே பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லாட்டி சொந்த தொழில் எப்படி பண்ண முடியும். கூட்டு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்க்குற லாபம்லாம் கிடைக்கும். வாகனங்களில்
ஏற்கனவே பழுதுகளை சரி பண்ணி வண்டியால் உஷாராக்குவீங்க. வண்டி வாகன வசதிகள் கூடுது. அதிக செலவுகளை தவிர்க்க முடியாததால் செலவுகளை ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து செய்யுங்க. குடும்பம்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் சிறு சிறு சங்கடங்கள் வரும், மனம் தளராதீங்க. எதிர்பாராத தனவரவுகள்லாம் இருக்குது. அகலகால் வைக்காமல் அந்த கேம்லிங்கை பார்த்து செய்யுங்க. இந்த வாரம் முழுவதும் அம்பானை பார்வதி அம்மனை வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரும். விருச்சிகம், வேலை செய்கிறவங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாகுங்க. என்ன தான் வேலை பார்த்தாலும் ஒரு பாராட்டுங்கிறதே கிடைக்காது. அவங்க திட்டுற திட்டுகளெல்லாம் வாங்கி நீங்கள் ஏதாவது பேசி மம்பள மாட்டிக்குவீங்க. அதனால் கடமையே கண்ணாயிட்டான்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் இந்த காரை வாங்கி அந்த காரை விட்டுடுங்க. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் பக்குவமாக நடந்து கொள்வது அவசியம். வாடிக்கையாளர்கிட்ட கோபதாபத்தை காமிச்சிங்கன்னா அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதாவது உங்களுடைய பிஸ்னஸை பற்றியே தப்பாக பேசுகிறோம், உங்களை பற்றி தப்பாக பேசுகிறோம் கூட பரவாயில்ல. வர வேண்டிய ஆதாயம்லாம் சிறிது தள்ளி போகலாம். கூட்டுத்தொழிலில் வியாபாரம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும், சமாளிக்கலாம். கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். அளவோடு வாங்குங்க. அதை எவ்வளோ தூரம் நம்மளால் திருப்பி திருத்த முடியுங்கிற நிலை அறிந்து வாங்குங்க. தகுதிக்கு மீறி வாங்கிடாதீங்க. அதிக லாபம் வருவதற்கு நண்பர்கள் ஆலோசனை பலனுள்ளதாக இருக்கும். இந்த வாரம் முழுவதும் முருகன் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அடுத்தது தனுசு. நிதானத்தோடு செயல்பட்ட காரியங்கள் வெற்றி பெறுங்க. கோபதாபத்தை, அவசரப்படுவது, அசட்டு துணிச்சலில் வேலை பார்க்குறது இதெல்லாம் தவிர்த்துடணும். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுறதுக்கு சிறிது காலதாமதம் ஏற்படும். செய்த வேலையில் சிறு சிறு தவறுனால மேலதிகாரிகளின் கவனத்திற்கு அல்லது கண்டனத்திற்கு உள்ளாக நேரிடும். சொந்த தொழில் வாடிக்கையாளர்களின் திருப்தி உங்களுக்கு ஆறுதலை தருக்கும். புதிய வாடிக்கையாளர்லாம் வந்து சேருவாங்க. அவர்களால் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பண வரவுகளில் கொஞ்சம் வரதுக்கு லேட்டாகும். இருந்தாலும் அதில் காராக கலெக்ட் பண்ணி வச்சுருங்க. புதிய ஒப்பந்தங்கள் கடின முயற்சியால் உங்களுக்கு தேடி வரும். அதனால் நல்ல லாபங்கள் வரும். இந்த வாரம் சிறப்பாக இருக்க லட்சுமி நாராயணனை வழிபடுங்கள், நன்மை நடக்கும். மகரம், முன்னேற்றமான வாழ்க்கை தேவையான முக்கிய செயல்கள் எல்லாம் இந்த வாரம் செய்யப்படுங்க. அதனால் செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும். கடன் வாங்க நேரிடும். அதெல்லாம் பிற்கால வெற்றியை மனதில் நினைத்து தைரியமாக போகலாம். உத்தியோகத்தில் உள்ளவங்க தள்ளி வச்ச வேலைகளை உடனே செய்யணும். இல்லாட்டி அதுவே உங்களுக்கு பெரிய கழுத்தை நெருக்கிற மாதிரி ஒரு பணிச்சுமையாக மாறலாம். பேசும்போது நிதானமாக இருக்கணும். நிதானம் தவறுனா உள்ளதும் கெட்டு போயிடும். சொந்த தொழில் லாபமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களுக்கு வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு கொடுக்கணும். இல்லாட்டி போடான்ட்டு போயிடுவானுங்க. கூட்டுத் தொழில் நன்றாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் இருந்த குளறுபடிகள்லாம் சரியாயிடும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சிடலாம். அதெல்லாம் பெண்கள் கையில் கொடுத்துருங்க. அவங்களே பார்த்து எல்லாம் சரி பண்ணிவிடுவாங்க. இந்த வாரம் சிறப்பாக இருக்க துர்க்கை வழிபாடு உங்களுக்கு துன்பத்தை போக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்பம், திட்டமிட்ட காரியங்களை தீவிரமான முயற்சியோடு நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாங்க. எதிர்பார்க்கும் பண வரவுலாம் கைக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் கொஞ்சம் செலவுகளும் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. தேவையில்லாத சிந்தனைகள் தோணும். கவர்ச்சிகளின் அல்லது மாயைகளின் வலைகளில் விழுந்து தவறான முதலீடுக்கு போயிடாதீங்க. உத்தியோகஸ்தர்கள் பொறுப்புகளில் கவனமாக இல்லாட்ட உயரதிகாரிகள் கண்டனத்துக்கு ஆளாக நேரிடும். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. சொந்த தொழிலில் ஒரு புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு தொழில் நல்ல வியாபாரம் நன்றாக இருக்கும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் மாறும். நண்பர்களுடன் ஆலோசனை கேட்டு தொழில் விரிவாக்கத்தை நல்லபடியாக செய்வீர்கள். இந்த வாரம் முழுவதும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு மேன்மையை தரும். அடுத்து மீனம், முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கள் வரும். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய நுண்ணறிவால் அதெல்லாம் வெற்றி காண போயிட்டீங்க. உங்கள் மதிநுட்பம் இங்கே வேலை பார்க்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயரதிகாரி ஆதரவு இருக்கிறதுனால எந்த வேலை எடுத்தாலும் பொறுப்புகள்லாம் சிறப்பாக செயல்படலாம். ஆனால் அதே எல்லாம் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க.
சொந்த தொழில் செய்பவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக வேலை பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் அதிகம் வருவாங்க. அவங்க தேவைகளை உடனுக்குடன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் வட்டம் விரிவடையும் போது தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலில் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்குது, கூட்டாளிகளுடைய வரவு நன்றாக இருக்கிறது. அதே நேரத்தில் கூட்டாளிகளுக்குடைய பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்குவாங்க. குடும்பம் நல்லா இருந்தாலும் கூட உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் வரும். அதெல்லாம் சகஜம்தாங்கிறதுனால அதை பெருசுப்படுத்தாமல் விட்டிங்கன்னா அதுவே தானாக சரியாயிடும். எடுத்த காரியங்களை எடுத்தபடி செய்து முடிப்பீங்க. சுறுசுறுப்பாக பணியாற்றினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரங்களும், எல்லா நாட்களும், எல்லா மாதங்களும், எல்லா வருடங்களும் உங்களுக்கு இனிய நாளாகவும், இனிய வாரமாகவும், இனிய மாதமாகவும், இனிய வருடமாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் அருள் புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வலி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.